எல்லா குழந்தைகளும் பிள்ளையார் ஸ்லோகம், சிவன் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு தான் போவா. அந்த பிரதோஷம் முடிஞ்சதும். நாராயணிங்கிறவர் எல்லார் வீட்டு வாசல்லையும் சிசிடிவி கேமரா எல்லா கார்னர்லயும் இருக்கு, 4 தெருவுலையும். அதனால எங்களுக்கு இன்னி வரைக்கும் எந்த திருட்டு பயமும் இல்லை. அப்படியே போட்டது போட்டபடி போவோம். கார்த்தி காஞ்சிபுரத்துல போய் எல்லாரும் போவா, எல்லாருக்கும் போக முடியாது. பக்கத்திலேயே மடம் இந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணி எல்லாம் நிறைய செஞ்சிருக்க. அவளுடைய ஃபேமிலி ரொம்ப நன்னா இருக்கும். அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. சொல்லுங்க. எல்லாமே இதுதான், எல்லாம் எல்லாம் பண்றாங்க. ஒரே வார்த்தையே இல்ல, ஒரே வார்த்தை தான். பிள்ளைங்க நிறைய எங்க பிள்ளைங்க நிறைய இங்க நிறைய பண்ணுவான். பிள்ளைங்க இப்போ இறை பக்தியில இருக்கீங்க, ஆன்மீக இதுல இருக்கீங்கன்னு சொன்னா, ஆனா அதே மீறி சில விஷயங்கள் நம்ம நெகட்டிவா கேட்கிறோம். அப்ப எல்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன இந்த பிள்ளைங்க இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிற ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பசங்க கையில செல்போன் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணாம இருந்தா நல்லா இது பண்ணலாம். செல்போன் தான் எல்லாரையும் சீரழிக்குதுங்கிறீங்க. சரி, சரி, படிக்க வேண்டிய நேரத்துல என் பிள்ளை நல்லா படிப்பான். இங்கேயும் அவன் கைங்கரியம் பண்ணுவான். ஃபுல்லா பண்றான். இங்கேயும் பண்ணுவான், எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதான் சொல்லவே அந்த அளவுக்கு. ஊரை பத்தி, உங்க சாரை பத்தி? சார் தான் எல்லாமே. அதான் சொல்லிட்டு நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்றேன். நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் ஒரு லோன் கேட்டிருந்தேன், லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து 3 லட்ச ரூபாய் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. நானும் மாசம் மாசம் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் சிறப்பு. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. இவரை பற்றி சொல்லணும்னா, கார்த்தி பிரபு பற்றி சொல்லணுனாக்க, சின்ன வயசுலேனா குழந்தையிலேனே ரொம்ப கைங்கரியம் பண்ணி இதேமாதிரி அவள் அம்மா அப்பா பாலி வைத்தா மாமான்னு பேர், கண்ணம்மா பாட்டின்னு பேர். அந்த கண்ணம்மா பாட்டி எங்கள் நிலம் எங்கள் மாமியாரத்து நிலம் பக்கத்தால் இருந்தது. தர்மமாக இல்லை நம்மளோடது இல்லை, அது அவளோட தான், மகத்து மாமி தான், வாலாம்பா பாட்டியார் தான் அப்படின்னு சொன்னதுனால அவன் ஏன் இந்த வியோலாம் அழைப்பா இல்லையா, அப்போ சொன்னேன் இல்லை அது அந்த இடம் அவளோட தான் அப்படின்னு சொன்ன வாலி வைத்தா மாமி சொன்னா, கண்ணம்மா பாட்டி அப்படியே எங்கள் மாமியார் சொன்னா. மாமியார் மங்களம் டீச்சர்னு மியூசிக் டீச்சராக இருந்தவா. அதனால இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த ஊர்லேயே இப்போதான் ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. மூச்சு விடுறவர்களும் மகாபெரிவாளை பற்றி அவ்வளோ நல்லா பாடுவா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இது பண்ணா. அன்னைக்கு கூட என்னை அழிச்சுன்னு போன்னு சொல்லி வேண்டிக்கோடா அபிராமிட்ட போய் அப்படின்னா. அதனால நல்ல போல்டா இருப்பா. அதனால சின்ன சின்ன விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் அம்மாவை கலந்துப்பார். அம்மாட்ட இன்னைக்கு ரேடியோ ஸ்டேஷன் போனேன், இந்த பாட்டு பாடினேம்மா அப்படிம்பார். இவர் நம்ம கார்த்திகேயன் சொன்னாரு, எங்களுக்கு குழந்தை மாதிரி தான் ஆகும். ஏன்னா எங்க ஆத்துல ஒளிஞ்சுப்பான், பாட்டி தேடுவா. அப்பயே இவன் பெரிய ஆளா, 2 பேரும் வாழுதான்ல. ஆமா, பெரிய அளவுக்கு வருவான் பாட்டி அப்படின்னு கண்மா பாட்டிட்ட எங்கள் ஆத்துக்க சொல்லுவேன். ஏண்டி கவலைப்படுற அப்படின்னு எங்கள் மாமியாரும் மாமியும் சொல்லுவா அப்படின்னு. அதனால விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி எங்கள் ஆத்துக்கார் இப்பயும் அடிக்கடி சொல்லுவேன், அவனுக்கு என்ன ராஜா அப்பயே கணக்கு பண்ணிட்டோமே தான். அதனால மகாபெரிவா அவனுக்கு எப்போதுமே துணையா இருக்கா அப்படின்னு. நாங்கள் அப்போ வீடு தென்னந்தாத்தெல்லாம் போடணும், தலைமுறையாக உள்ள வீடு, 8 தலைமுறையாக உள்ள வீடு. அப்போ இந்த ஊரில் இப்போ கேட்ரிங்லாம் இருக்க மாதிரி அப்போ கிடையாது, எதுவுமே கிடையாது, ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ எங்கள் ஆத்துக்கு வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வைப்பா. அன்னைக்கு கூட சித்தப்பா 12 மணிக்கு என்ன சித்தப்பா ஃபோன் அடிக்கிற அப்படின்னு கேட்டான். கை தவறி இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னேன். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னா. அது மாதிரி நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு, நிறைய மக்களுக்கு எல்லாம் செய்யற, ஸ்கூல் பில்டிங் கட்டிருக்காரு, குழந்தைகளுக்கு நிறைய செய்யறாரு. நம்ம நிறைய இங்கே சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணார். 100 பேர் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே எங்கள் கும்போணத்துக்காரெல்லாம் சொன்னா, கும்போணம் ஒண்டி இல்லை, தஞ்சாவூர் திருவாரூர் எங்கெங்கேனும் வந்தா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தா. அதுவும் மாமி முருகன் வேல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்புறம் நாங்க தான் இதெல்லாம் போட்டு பேக் பண்ணிடணுமா. அப்போ அந்த வேலை சங்கரிட்ட ஒய்ஃபு, அதாவது ஒருத்தர் செய்யறான்னா அதுக்கு துணைவியும் உறுதுணையா இருக்கணும். அதுக்கு சங்கரியும் உறுதுணையா இருந்தது ரொம்ப சந்தோஷம் பண்ணும். அதனால அவன் அப்புறம் சங்கரிட்ட கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோன்னு சொன்னேன்னு. அந்த முருகனுடைய வேல் கொடுத்தேன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம்.
அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க முடியாம செஞ்சு இந்த பெரியவளுடைய புகழ் வந்து எல்லாரும் உணரும்படியாகவும், பக்தி இல்லாதவாளுக்கு கூட ஐயோ நம்ம திப்பராஜபுரத்துல இப்படி ஒரு இது இருக்கா அப்படி இந்த திப்பராஜபுரத்துல அவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா எல்லாருமே. திப்பிராஜபுரத்துல கண்ணம்மா பாட்டி போட்ட விதை தான் இன்னைக்கு ஒரு விருட்சமா வளர்ந்துருக்கு இல்லையா? சிறப்புமா. இப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து எப்படி ஆன்மீகத்தை நோக்கி போகுதா? அவங்ககிட்ட ஒழுக்கம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க இப்போ சொல்லும் போது நான் வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். சின்ன வயசுல ஒரு பொண்ணு வந்து எனக்கே தெரியாது, இவ பெரியவாளை பத்தி ஸ்லோகம் தான் சொல்லி கொடுத்தேன். இத்தனைக்கும் வந்து இவ பெரியவா வந்து பிராமணா நான் பிராமணா எல்லாம் இது பண்ண மாட்டா, அவ செய்ய மாட்டா, எல்லா இடத்துக்கும் அவர் போயிடுவார். அது மாதிரி இப்ப எங்க அத்தை வந்து சொல்ல, இவளை விட்டா அவ சரி எங்க ஓடிடுவாவோ அப்படிம்ப. அதனால அந்த குழந்தைக்கு வந்து நான் எல்கேஜியும் போது சொல்லி கொடுத்தேன். நான் என்னுடைய மொட்டகுபுரம் ஸ்கூல்ல வந்து நடராஜ் செட்டியார் ஸ்கூல் இருந்து அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வந்து அவ வந்து இப்போ முனிசிபாலிட்டில இருந்த நான் இப்பயும் ரிட்டையர் ஆகியும் இந்த எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்துட்டு ஆடிட்டுக்கு வந்து டீச்சர்னுக்கு என்னை கட்டின்ட்டா. அப்போ வந்து அவ சொன்னா இதே மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து டீச்சர் வந்து இவ்வளோ பெரிய பிரைஸ் அலுமினிய பெட்டி பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னா. இப்போ என்னுடைய பொண்ணும் நான் வந்து இன்னைக்கு காலேஜ் படிக்கிற டீச்சர், உங்களாலதான் நான் அதை இது பண்ணேன், என்னாலும் சொல்லாத அவளை பெரியவாளரா அதுக்கு பக்தி வரதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி எங்க ஆத்துக்கரும் ஒரு டீச்சரா ஒரு தாயா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்தனால அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து அவளும் அந்த தலைமுறையும் இருக்கு. இப்ப அவளும் பல பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிறப்புமா சிறப்புமா. நீங்க தான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னீங்களே. சொல்லணும்னா வீட்டுல வந்து ஆத்துக்கார் ஒரு மாதிரி பேசுவா, நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். ஆனா இவா ரெண்டு பேரும் both of you very proud of ப்ரௌட். ரெண்டு பேரும் ஆமா ரொம்ப எதுவா இருந்தாலும் நாளை பூஜை பண்ணுவா ரெடியா வந்து நிற்பாங்க ரெண்டு பேரும். அதுல வந்து நாங்க எல்லாருமே பார்த்திருக்கோம், அது கண் கூட பார்த்தது. சிறப்புமா சிறப்பு. மகா பிரிவா அவங்க வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை நடத்திருக்காரு. அதே மாதிரி நம்ம கார்த்திகேயன் சார் அவங்க குடும்பம் அவங்களுடைய அப்பா அம்மா கூட இந்த திப்பராஜம் ஊருக்காக அவ்வளோ நிறைய இறைப்பணியும் அவ்வளோ சமூக சேவைகளையும் தர்மங்களையும் அவங்க நிறைய செய்யறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்கம்மா, பிள்ளைங்க எல்லாம் இப்போ வந்து சரியான வழியில போயிட்டு இருக்காங்க, எனக்கு திருப்தியா இருக்கு, இனி வர காலம் இனி வர நம்ம தலைமுறையெல்லாம் சரியா போகணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சின்ன குழந்தைலாம் இப்போ பக்தி மார்க்கத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் டீச்சர்லாம் இப்போ வந்து கடவுளை பற்றிய நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ கடவுள் நம்பிக்கை வரணும்னு குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்லோகமோ அல்லது கடவுளை பற்றிய கதையோ அதை தவிர இப்போ மீடியாவிலையும் சுவாமியை பற்றி தான் ஆஞ்சநேயர் டிவிலேயே பார்த்தேன்னாக்கா அதே மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் போகும்போதே இங்கே சைக்கிளில் வரசித்தி விநாயகர் இருப்பா, போயிட்டே இருப்பா, அப்படியே கணத்துல போட்டுன்னு போவா திரும்பி பார்த்து. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நீங்க வந்து எல்லாருமே பிள்ளைங்க எல்லாம் நல்லா இறை உணர்வோட இருக்காங்க. நான் நினைக்கிறேன் உங்க ஊர்ல எல்லா பிள்ளைங்களும் கரெக்டா இருக்காங்களோ, மத்த ஊர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றதே. அது வந்து அவ அம்மா அப்பாவோட பரம்பரையா இருக்கலாம், தாத்தா பாட்டியோடது, இல்லது அவ சொல்லி கொடுக்காததுனால ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் அதே மாதிரி சரியா வளர்க்காததுனால இருக்கலாம். மிச்சபடி வந்து எல்லா குழந்தைகளுமே இப்போ என்னன்னா எங்கள் ஸ்கூல்லையே இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணார், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான். அவர் வந்து இப்போ ஒரு சிவன் கோயில் வந்து பூஜைக்கெல்லாம் பிரதோஷம் எல்லாம் பண்ணுவார். அங்கே பார்த்தேன்னா எல்லா குழந்தைகளும் பிள்ளையார் ஸ்லோகம் சிவன் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு தான் போவாள் அந்த பிரதோஷம் முடிஞ்சதும். அது மாதிரி ஆரம்பத்திலேருந்தே அந்த இறை வணக்கத்தை அவர் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கார். அந்த ஊர்ல இருக்கிற அங்க பார்த்தேன்னாக்கா இப்போ வந்து ரொம்ப அப்படியே படிச்சவன்னு முன்னாடி கிடையாது. இப்போ குழந்தைகள் எல்லாரும் படிக்க வச்சுடுறா. அது மாதிரி குழந்தை எல்லாமே எல்லாம் இறை பக்தியா தான் இருக்கு. அப்படியே போனா கூட அப்படியே இப்படி கன்னத்துல போட்டுன்னு தான் போறது எல்லாம். ரொம்ப சிறப்பு. அம்மா நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு 78 வயசு ஆகுது, நீங்க 2 தலைமுறையை பார்த்திருப்பீங்க இல்லையா, பேரும் பேட்டிகள்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ உங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க வந்து நல்ல ஆன்மீகம் தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பீங்க. உங்க பேரும் பேட்டிங்கெல்லாம் எப்படி வளர்றாங்க அதை சொல்லுங்க. எங்க அது குழந்தைலாம் நல்ல தெய்வ பக்தியா தான் இருக்கா. அவள்லாம் பாம்பேல இருக்கா, என் பேத்தி சாய் டிவோட்டி. அவள் வந்து சினிமா கொட்டாயில் நிற்கிறதுல குழந்தைலாம் நாட்டு பொண்ணு எல்லாருமே இந்த பஜனையில் தான் இருக்கா. அதோடு எல்லாமே இந்த மகா பெரியவாழ்கிட்ட எங்கள் ஆத்து குழந்தைகளுக்கு ரொம்ப பக்தி. 3 வருஷமாக என் பொண்ணும் என்னோட குழந்தை பொண்ணு அவள்லாம் பூஜை பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கேட்டு அவள் எனக்கு குருவாக இருந்து போய் என்னை வந்து நீ பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணுறேன். வியாழக்கிழமை
எங்கள் பிள்ளையார், எங்கள் ஆத்து பிள்ளையார் ட்ரஸ்டி நாங்கள் தான், இந்த வாச பிள்ளையாருக்கு. இந்த பிள்ளையார்ட்ட கார்த்திகைக்கு ரொம்ப பயங்கர பக்தி உண்டு எம்டிக்கு. அவரோட அனுகிரகத்தினாலையும் இந்த பெரியவாளோட அனுகிரகத்தினாலையும் அவர் குடும்பம் நன்னார் கூட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறேன். அதோடு இல்லாமல் அவள் குடும்பத்தில் வந்து குழந்தையிலேருந்து எனக்கு அவளை தெரியும். அவள் ஒய்ஃபெல்லாம் அவள் அம்மாவெல்லாம் ரொம்ப தாராளமான குணம். ஆனால் இந்த ஊரில் யாரும் பட்னி பசியே இல்லாமல் அன்னதானம் பண்ணி இவ்வளவு பெரிய மனசப்படி பண்ணுறது கார்த்திகேயன் மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி அவனை நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ உதவி பண்ணியிருக்கான். இப்போ எனக்கு இது மாதிரி கெட்டு போகிறதுக்கு அவருக்கு அவர் மேலும் மேலும் வளர்ந்து வர ரொம்ப நன்னார் கூட நான் மகன்புற பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த மடம் வந்து எங்கள் ஆத்துக்கு எதிராளத்திலே பெரியவார் வந்துட்டா. அதனால் 2 வேளையும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது நான் கார்த்திகேயன் தான். ரொம்ப அவர் நன்னார் கூட குடும்பமே நன்னார் கூட மனப்புறம் பிரார்த்தனை பண்ணுறேன். சிறப்புமா, சிறப்பு. அம்மா, இந்த ஊர்ல வந்து பசியும் பட்டினி இல்லாம எல்லாம் வாழ்றதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்தது அந்த குடும்பம்னு சொல்லிட்டு அவன் அம்மா அவ்வளோ ஒரு சந்தோஷமா உணர்வுபூர்வமா பேசியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற தலைமுறை எந்த வழியில போனோம், அவங்க இன்னும் இந்த திப்பராஜபுரத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது குழந்தைகள்லாம் எல்லாம் இப்ப மாறுறதுன்னு சொல்லிக்கிறோம். நம்ம எல்லா குழந்தைகளுமே மாறுறதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஏத்துக்கிறது இல்லை. என்ன உங்களோட வச்சுக்கோங்கன்னு சில குழந்தைகள் சொல்றது, சிலது வந்து அம்மா கோயிலுக்கு போகலாங்கிறது, நீ போயிட்டு வாமாங்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இப்போ இந்த மடம் வந்தாவிட்டு இதுல என்னன்னா ஒரு வேடிக்கையான விஷயம், பிரசாதம் கொடுக்குறா. 3 வேளையும் பிரசாதம் கொடுக்குறா. அந்த பிரசாதத்துக்காக வேண்டியாவது அந்த குழந்தைக்கு வருது. வரும்போது இறை உணர்வு தானே வந்துருது. தானே வருது. நீ உள்ள போய் தாத்தாவை போய் பார்த்துட்டு வா, போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா, பீபதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா போயிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போறது. அதனால கூட ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பக்தி வருதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போக சொல்லணும். இங்க நிறைய கோயில்கள் இருக்கு. எங்களுக்கே அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளையும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுத்தினா அதுக்கு தன்னைத்தானே இறையுணர்வு வந்துடுறதுன்னு என்னோட இது. ஆமா, இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆன்மீக உணர்வு கொடுக்குறோம், அவங்க ஆன்மீக பாதையில போறாங்க, நீங்க எல்லாருமே ஒரு திருப்தியா சொல்றீங்க. இதே போல மக்கள்கிட்ட ஒரு நாட்டுப்பற்று இருக்கா? நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம சமூகம், அப்படி சமூகத்து மேல நாட்டு மேல ஒரு பற்று இருக்கு மக்கள், நம்ம பிள்ளைங்க கிட்ட தலைமுறை கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது தானா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். வீட்டுல இருக்கிறவா வந்து நம்ம எப்படி பேசுறோமோ அதுதான் வரும். நிச்சயம். எப்பொழுதும் கோவிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், சுவாமியை வேண்டணும், அதுக்கப்புறம் தான் எல்லான்னு நம்ம சொல்றதுல தான் இருக்கு, நம்ம பேசுறதுல தான் இருக்கு. அது வந்து கார்த்தி வந்து காஞ்சிபுரத்துல போய் எல்லாரும் எல்லாருக்கும் போக முடியாது. பக்கத்திலேயே மடம் வந்து இந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணி எல்லாம் நிறைய செஞ்சிருக்க. அவளுடைய ஃபேமிலி ரொம்ப நன்னா இருக்கும். அத சொன்னேன், போன தடவையே சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்தது இந்த பைபாஸ் ஆகும்போது அவரை அழைச்சுன்னு போனது இந்த வருஷதி விநாயகர் தான். திருப்பி அவரை உயிரோட கொண்டு வரணும்னு சொல்றது இந்த வருஷம். அதனால இந்த திப்ராஜபுரத்துல கோவிலுக்கு போனா வேற ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம். இந்த ஒரு கோவில் போதும். இந்த திப்ராஜபுரத்துல வந்து இங்க இருக்கிறதே பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறப்புமா, சிறப்பு. அம்மா, நீங்க சொல்லுங்க, திப்பராஜபுரத்துல இருக்கிறதே பெரும் பேருன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க கல்பாக்கத்துல இருந்தோம், ரிட்டையர்ட் ஆகி தான் நான் இங்க வந்திருக்கேன். என் பிறந்த ஊரு. இந்த பக்திக்காக தான் எங்க சார் வந்து இங்க தான் செட்டில் ஆகணும்னு. பையன் பெங்களூர்ல இருக்கான். அவன் வாங்க வாங்கன்னா கூப்பிடுறான். இன்னும் மேரேஜ் ஆகல. ஆனாலும் அவருக்கு இந்த பக்தினால இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. குழந்தைங்கள வந்து நீங்க பக்தி பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நம்ம அப்பா அம்மா பண்ணிட்டே இருந்தோம்னாலே அதை பார்த்து பார்த்தே அதுங்களுக்கே கொஞ்ச நாள் தேவையே இல்லை. ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தானே செஞ்சுறாங்க. எனக்கெல்லாம் பக்திங்கிறதே இல்லாம தான் இருந்தது. உங்களை பக்தியில கொண்டு வரதுக்கு அவர் ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி நம்மள அவரே கொண்டு வந்துருவாரு. அவருக்கு வேணும்னா அவரே அழிச்சுருவாரு நம்மள. அதனால நம்ம ஐயோ பையன் பக்தியா இல்லையேன்னு நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம வேண்டதை வேண்டிகிட்டே இருப்போம். அவர் நமக்கு என்னென்ன நல்லது செய்யறாரோ அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டே தேவையானது அவர் கொடுத்துட்டே இருப்பார். அவர் கொடுத்துட்டே இருப்பார். இதை கூட அதை கூடன்னு நம்ம கேட்கவே வேண்டாம். அவரே நமக்கு எது தேவையோ அதை அவரே பார்த்து பார்த்து செய்வார். இந்த ஊர்ல எங்களுக்கு வந்து திருட்டு பயமே இல்லை. எங்க அம்மா வந்து 90 வயசாயிடுது. லாக் கூட பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். அண்ணா வந்து இவாதான் அண்ணா மன்னி. அண்ணா வந்து எப்போ வேணும் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அவர் வந்து பார்க்கறதுக்காக வருவார். அதனால பூட்டவே மாட்டேன். இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஏன்னா இந்த நாராயணிங்கிறவர் வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் சிசிடிவி கேமரா எல்லா கார்னர்லையும் இருக்குது, 4 தெருவுலையும். அதனால எங்களுக்கு இன்னி வரைக்கும் எந்த திருட்டு பயமும் இல்லை. அப்படியே போட்டது போட்டபடி போவோம்.
இப்போ அந்த அவங்களுக்கு நகை கிடைச்சதுமே அந்த சிசிடிவி கேமராவால தான். இன்னைக்கு 1 கிராம் ஒரு நகைக்காக வந்து எவ்வளவு கொலைகள் எல்லாமே பண்றாங்க. நடக்குது. அப்போ திருட்டு பயமே இல்லாம அதாவது எந்த ஒரு உங்களுக்கு தேவை எதுவுமே இல்ல, எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு எல்லாமே நினைக்கலாம் இல்லையா? கொடுத்துறாரு. ரெண்டாவது வந்து பாதுகாப்புக்கு பாதுகாப்பும் இருக்கு. இருக்கு. அப்படி முன்ன பின்ன திருடினாலும் அவங்களே திருப்பி கொண்டு வந்து வைக்கிற மாதிரி மனசு வந்து சிசிடிவி கேமராவால கண்டுபிடிச்சிடறோம். போலீஸே தேட வேண்டியது அவசியமே இல்லை. சிறப்புமா, சிறப்பு. ரொம்ப சிறப்பான விஷயம். என்ன நேர்களே, அருமையான ஒரு கலந்துரையாடலை நீங்க பாத்தீங்க. மகா பெரியவா அவங்க வந்து இந்த ஊர்ல இருக்கிற திப்பிராஜபுரம் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் வீட்டுக்கும் எவ்வளவு அற்புதத்தை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அதிசயத்தை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 4-5 அனுபவம் இருக்கு. அந்த அனுபவங்கள் மூலமாக அவங்க இன்னும் மகா பெரியவாக அவங்களும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இன்னும் ரொம்ப டைட்டா அப்படி இறுக பிடிச்சிக்கிட்டு, அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல எல்லாரையும் அப்படியே கைப்பிடிச்சிட்டு மகா பெரியவா கிட்ட கொண்டு விடுறாங்க. அவர் இவங்களுக்கு தேவையான செய்யறாங்க, தேவையானதை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அது தவிர இந்த ஊர்ல ஒரு குடும்பம், அது நாராயணி லிமிட்டடோட திரு கார்த்திகேயன் அவங்களோட குடும்பம், அவங்களுடைய அப்பா அம்மா இந்த ஊர்ல எல்லாருக்கும் பசி பட்டினியை போக்கியிருக்காங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதை பின்பற்றி அவங்களோட பிள்ளைங்களும் நிறைய தர்ம காரியங்கள் செய்யறாங்க. அவங்கதான் இந்த மகா பிரியாவுக்கு ஒரு மடத்தை வந்து இங்க கட்டி கொடுத்து வரசித்தி விநாயகரையும் வாசல்ல வச்சு நம்ம மகா பிரியவாய் தரிசனம் பண்ணி அனுகிரகம் பெறதுக்கு நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் போக வேணாம், நம்ம ஊர்ல நம்ம வீட்டு வாசல்ல நம்ம நினைச்ச நேரம் நினைச்ச பொழுதுல வந்து அவரை போய் தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மடத்தை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்து எல்லாரும் மகா பெரியாரை வேண்டி அவருக்கு கைங்கரியம் பண்ணி அதன் மூலமாக நிறைய சமூக சேவைகளையும் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போறாங்க. உண்மையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திப்பிராஜபுரம் ஊர் மாதிரி நாடு முழுக்க என்ன உலகம் முழுக்க அந்த ஊர் எல்லாமே மாறி இந்த மக்கள் எல்லாம் ஆன்மீக பணியில வந்து அதன் மூலமாக நிறைய சேவைகளை செய்யும் பொழுது இந்த உலகம் சுபிட்சமா சொர்க்கபுரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஒரு மாற்று கருத்து இல்லை, நமக்கு எல்லாரோட ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். தீகாதர்ஷன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கத்தில் வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.